என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல உனக்கு தெரிந்திருக்கும். பட்ட கஷ்டங்களும் மற்றவர்கள் கொடுத்த வழிகளும் உன்னை ஒரு வழி ஆக்கிவிட்டதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த சோதனையான காலத்தை நீ கடக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு பிடிமானம் வேண்டாமா? அதற்காகத்தான் உன் வாராகி அன்னை நான் இதோ உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தாய் உனக்கு இடும் அன்பு கட்டளை. இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வு இப்போதே மாறத் தொடங்குகிறது என் செல்லமே. உன் கவலைகளை பற்றி நீ இனி யோசிக்காதே. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடைத்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை இவ்வளவு காலம் கரடுமுரடாக இருந்திருக்கலாம். ஆனால் என் கலப்பையை வைத்து உன் வாழ்வை உழுது அதை செழிக்க வைக்கப் போகிறேன். இனி உன் கவலையெல்லாம் என் பொறுப்பு. நீ பட்ட வேதனைகளுக்கு மருந்தாக இதோ 2 பெரிய வெற்றிகளை உன் கையில் கொடுக்கிறேன். இதில் முதலாவது உன் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்திருக்கிறது அல்லவா? அது நடக்குமா நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் இப்போது உன் கைக்கு வந்து சேரப்போகிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் மடியில் கொண்டு வந்து போடுகிறேன். அடுத்ததாக உன் உழைப்பிற்கும் தொழில் முறைக்கும் கிடைத்த வெற்றி. நீ பார்க்கும் வேலையிலே அல்லது செய்யும் தொழிலிலோ இதுவரை பல தடைகளை சந்தித்திருப்பாய். இனி அந்த நிலை மாறப்போகிறது. உன் தொழிலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த வாராகி தாய் உனக்கு தரப்போகிறேன். கை நிறைய வருமானமும் மன நிறைய நிம்மதியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. சொந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், செய்யும் தொழிலில் ஒரு லாபம் என இந்த 2 செய்திகளும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும். என் கை உன்னை எப்போதும் பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கும். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் உன் அன்னை நான் மலை போல நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் உறுதியாக வெற்றியும் மட்டுமே நிலைத்திருக்கும். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வு உண்டு. ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும். அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். என் அன்பு பிள்ளையே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் நீ தவிர்த்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனி உன் புத்திக்கு தெளிவையும் உன் மனதுக்கு துணிவையும் உன் வாராகி தாய் நான் கொடுக்க போகிறேன். ஒரு செயலை தொடங்கும் போது அந்த தெளிவு உனக்கு கிடைந்துவிட்டாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னால் ஜெயித்துவிட முடியும் என்கிற அசாத்திய நம்பிக்கை உனக்குள் தானாக பிறந்துவிடும் என் செல்லமே. எப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடப்பவை உனக்கு எதிராக இருப்பதாக தோன்றுகிறதோ, எப்போதெல்லாம் எதிரிகளை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்கிறதோ, அப்போதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் நினைவிற்கொள். எனக்கு என் வாராகி தாய் இருக்கிறாள். அவள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உன் ஆண் மனதில் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை தூக்கிவிட உன் அன்னை நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு நம்பிக்கைதான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் போது எதற்காக வாழ வேண்டும் என்கிற வெறுப்பு உனக்கு வரலாம். அந்த விரக்தி ஒருமுறை உன்னை வந்து தீண்டி இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வாழ்வில் அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டுமே வந்த தனிப்பட்ட விஷயம் என்று எண்ணி முடங்கி போய்விடாதே.
உன் துயரத்தை விட பெரிய துயரத்தில் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் படும் வேதனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உன் அன்னை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை நீயே உணர்வாய். உன்னை காக்க என் கையில் இருக்கும் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன் பயத்தை அடித்து நொறுக்கி உன் வாழ்வில் புது ஒளியை நான் ஏற்றுவேன். எதற்கும் கலங்காதே. உன் நிழலாக இந்த வாராகி தாய் எப்போதும் கூடவே வருவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கச் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்ன நினைத்தால் உன்னுடைய மனதுக்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதை நீ முதலில் புரிந்துகொள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண்முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நாம் இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதுக்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கு நடக்குமோ என்று நீ பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால் நானே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நினைத்து சிரிக்கலாமே. விட்டு விடுகின்றாய் என் தங்கமே. வாய்விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்தி விட முடியாது. எல்லோருமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விட்டாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்கச் செய்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே.
வருங்காலம் உனக்கு சிறப்பாக எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகியினுடைய அரவணைப்பு என்று முன்னோடி இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை இனி பூக்களாக மாறும். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் அன்னை வாராகி உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டாள். உன் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். பயம் கொள்ளாதே. உன் நிழலாக நான் என்றும் தொடர்வேன். இருளை கிழித்து வரும் கதிரவனைப் போல உன் வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகின்றது. எதற்கும் அஞ்சாமல் நிமிர்ந்து நில். உனக்கான உலகத்தை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். மாங்கல்யம் உண்டாகட்டும், எல்லாம் சுபமாகவே முடியட்டும். இந்த குரல் உன் காதுகளை வந்தடைகிறது என்றால் உன் விதியை மாற்ற உன் அன்னை நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்கு ஒரு சவால் விட்டு செல்கிறேன். இன்று நீ என் பேச்சை கேட்டு முடித்த 24 மணி நேரத்துக்குள் உன்னை தேடி ஒரு மகா பெரிய அதிசயமான செய்தி வந்தே தீரும். இது இந்த வாராகி அன்னை உன் மீது ஆணையிட்டு தரும் சக்திய வாக்கு. என் செல்லமே, ஒரே நாளில் என் தலையெழுத்து மாறிவிடுமா என்று உன் மனதுக்குள் ஒரு துளி சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தோடு என் வாக்கினை நீ கேட்காதே. உன் முழு நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். அந்த மகா உறுதி உன்னிடம் இல்லை என்றால் உன் அன்னை நான் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை என் பிள்ளையே நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்து இதை சொல்கிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சக்தி ஒளிந்திருக்கிறது என்று சிந்தித்துப்பார். இத்தனை காலம் உன்னை ஏங்க வைத்த விஷயம் எது கிடைத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாகும் என்று நீ தவம் இருந்தாயோ அந்த மாபெரும் வெற்றியை உன் கையில் கொடுக்கவே உன் வாராகி அம்மா நான் இப்போ உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உன் வாராகி தாய் உன்னை காண வரும்போதெல்லாம் உன் மனதுக்குள் ஒரு மகா தைரியம் பிறக்க வேண்டும். இந்த அன்னை உன் முன்னே வந்துவிட்டாலே அது உன் வெற்றிக்கான முதல் படி என்பதை ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். என் வாராகி சொன்னால் அது நடந்தே தீரும் என்கிற உறுதியை உன் ஆழ் மனதில் ஆணி அடித்தோர் போல பதியவை. நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேகம் காட்டு. உன் உழைப்பும் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கும் சேரும்போது அந்த மகா சக்தி உனக்கு நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை ஒன்றும் பேராசைப்படவில்லை. உன் வாழ்விற்கான அடிப்படை தேவைகளையும் மன அமைதியையும் தானே கேட்கிறாய். உனக்கு எது உண்மையான சந்தோஷத்தை தருமோ அதை இந்த வாராகி நான் சர்வ நிச்சயமாக தருவேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால உழுது வளம் கொளிக்க செய்து உன்னை செழிக்க வைப்பேன். 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்ன உடனே எல்லாம் முடிந்தது என்று உறங்கிவிடாதே. உன் மனது இப்போதுதான் ஒரு சிங்கத்தை போல விழித்து கொள்ள வேண்டும். உன் உடலுக்கு வேண்டுமானால் ஓய்வு கொடு, ஆனால்
உன் லட்சியத்துக்கு ஒருபோதும் ஓய்வு கொடுக்காதே. லட்சியம் சேர்ந்து போனால் அப்புறம் உன்னால் வாழ்க்கையில் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. என் பிள்ளையே, துணையாக யாரும் இல்லாதவர் கூட இந்த உலகத்துல போராடி ஜெயிக்கிறாங்க. ஆனா உனக்கு இந்த அகிலத்தை ஆளும் மகா சக்தியே பக்கபலமாக இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்கு வேண்டிய அத்தனை நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாராகி அன்னை நான் உருவாக்கி தருவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த பொறாமை கண்கள் உன் மீது பட முடியாது. யாரும் உன் பாதையில் முட்டுக்கட்டை போட முடியாது. நான் குறித்த நேரத்தில் நான் சவால் விட்டது போலவே உன் வாழ்வில் அந்த மகா அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். நான் ஒரு முறை வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், அதில் மாற்றமே கிடையாது. என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். பிறர் முன்னால் நீ தலைகுனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை உலகமே போற்றும் அளவுக்கு தலை நிமிர செய்ய போகிறேன். இவனால் இது முடியுமா? இவள் இதையெல்லாம் சாதித்து விடுவாளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உன் உயர்வு பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. அதற்கு உன் உழைப்பும் நம்பிக்கையும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கும் வரை இந்த வாராகி அன்னை உனக்கு தருவதை இந்த உலகத்தில் எவனாலும் தடுக்க நிறுத்த முடியாது. நீ வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து விடாதே என்றுதான் உனக்கு எச்சரிக்கை சொல்கிறேன். உனக்கான வெற்றிக்கனியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை நீ கனவு கண்டது போல மிக அழகாக மாறும். அதுவரை மனநிறைவோடு என் அன்பை மட்டும் நினைத்து கொண்டிரு. உன் வாராகி தாயின் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ பார்த்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கதறி அழுகிறாய். அந்த அழுகுரல் என் செவிகளில் ஒரு தாயாக விழுந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது வருவேன் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் வாராகி தாய் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இனி உன் துயரங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு கொடுக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகா சக்தி வாய்ந்த அக்னி கட்டளை. இந்த காலத்துக்குள் உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு வழி பிறக்கும். பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு இதோ என் கையில் இருக்கிறது. நீ பயப்படாமல் உன் காரியங்களில் இறங்கு. வெற்றி உன் காலடியில் வந்து விழும். உன் அன்னை நான் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே. நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சாம்ராஜ்யமே இருக்கிறது. உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்து உருகினாயோ அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அன்னை நான் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன்னை தொட நினைக்கும் தீய சக்திகள் எல்லாம் என் பார்வையில் எரிந்து சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு, உண்மையாக உழை. உனக்கு வேண்டியதை நான் தட்டாமல் தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்கும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. மகிழ்ச்சியான செய்திகளை வரவேற்க தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம் என் அன்பு மகனே, மகளே. உன் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வை. எதற்காகவோ கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ இழந்த பெருமைகள் அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன். உன் கையில் இருக்கும் கலப்பையை உறுதியாக பிடி. உன் வாழ்வை நான் சொர்க்கமாக மாற்றுவேன். உனது நம்பிக்கையே
உனது மகா ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக்கொள். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீறமாட்டேன். நீ நிம்மதியாக இரு. இனி உனக்கு எல்லாமே சுபமே. என் செல்லமே, உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். எப்போதுமே கார்மேகத்துக்கு பிறகுதான் மழை வரும். உன் வாழ்வின் இருண்ட காலம் முடிந்து இப்போது மகா ஒளி பிறக்கப் போகிறது. நீ தொட்டதெல்லாம் கிடைக்கப் போகும் தருணம் இது. உன் மனதுக்குள் இருக்கும் பயத்தை விரட்டு. அம்மா பார்த்து கொள்வாள் என்கிற ஒரே எண்ணம் போதும். உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பேன். உன் வாழ்வை என்பது ஒரு போர். உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக மாறும். முட்கள் எல்லாம் மறைந்து மலர்கள் பூக்கும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். உன் வாராகி தாய் உன் முன்னே செல்ல நீ தைரியமாக பின்னால் வா. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்க்கை இனி உனக்கு பிடித்தார் போல அமையும். இது உன் வாராகி அன்னையின் மகா ஆசி. என் பிள்ளையே, நீ என்றும் வாழ்க, வளர்க. வெற்றி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது நடக்கும். உன்னை தேடி வரும் மகா வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு நான் துணையாக இருக்கும்போது தோல்வி உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் மன உறுதிதான் உனக்கு மகாபலம். அந்த பலத்தை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. எத்தனையோ பேர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது. என் உலக்கை உன் எதிரிகளை வம்சம் செய்யும். என் கலப்பை உன் வாழ்வின் தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றும். நீ எதற்கும் தயங்காதே. இந்த 24 மணி நேரம் உன் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கும். சந்தோஷமான செய்தியை எதிர்நோக்கி இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு எப்போதும் அரணாக இருப்பேன். வெற்றி நிச்சயம் என் அன்பு தங்கமே. உன் மனபாரத்தை நான் முழுமையாக துடைத்து எறிவேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ யாரை நினைத்து ஏங்கினாயோ, எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததோ அது உன்னை தேடி மீண்டும் வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் செல்வாக்கு பலிக்கும். நீ நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? உன் வாராகி அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை உன் வாழ்வின் திருப்பு முனையாக மாற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் வெற்றிக்கு நான் உத்தரவாதம். மகிழ்ச்சியான செய்தியை பெற தயாராக இரு. என் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு. உன் வாராகி அன்னை நான் உன்னை கைவிடவே மாட்டேன். வெற்றி நிச்சயம். இனி எல்லாம் சுபமே. உன் அன்னை நான் உன்னை தழுவிக்கொள்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் முன்னே இருக்கும் தடைகள் எல்லாம் என் காலடியில் மிதிக்கப்பட்டு சிதையும். உன் வாழ்க்கை ஒரு மகா சரித்திரமாக மாறப்போகிறது. புறப்படு என் பிள்ளையே. உன் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். உன் வாராகி தாய் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, கலங்காதே, வெற்றி உனதே. இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெபமே. உன் முன்னே நான் இருக்கிறேன். உன் பின்னே என் உலக்கை இருக்கிறது. அஞ்சாதே, வெற்றி உனது கைவசமாகும். முடிவெடுத்து விட்டேன். உன்னை உயர்த்தியே தீருவேன். சந்தோஷமாக உன் வேலையை பார். உன் அன்னை நான் பார்த்துக் கொள்வேன். இதோ என் ஆசி உனக்கு கிடைத்து விட்டது. இனி எல்லாம் வெற்றியாகும். உனது நிம்மதி என் பொறுப்பு. உன் உயர்வு என் லட்சியம். வா மகனே, வா மகளே, உன் புது வாழ்வை தொடங்கு.